இன்றைய முக்கிய செய்திகள். குழந்தைகள் ஆபாச படங்களை தனிப்பட்ட முறையில் பார்ப்பதும் குற்றமே. நீதிபதி ஆனந்த் வெங்கடேசின் உத்தரவை அதிரடியாக ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். இலங்கை சிறைப்பிடித்துள்ள தமிழக மீனவர்களையும் படகுகளையும் மீட்க வேண்டும். அதிக அபராதம் விதிப்பதை தடுக்கவும் மத்திய அரசிடம் ஸ்டாலின் வலியுறுத்தல். முதலமைச்சர் குறித்து சி.வி. சண்முகம் பேசியது மன்னிக்க முடியாத குற்றம். நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர உச்சநீதிமன்றம் உத்தரவு. இலங்கையின் 9வது அதிபராக பதவியேற்றார் அனுரகுமார திசாநாயக்க. பிரதமர் மோடி, சீன அதிபர் ஜி ஜின்பிங் உள்ளிட்டோர் வாழ்த்து. வணக்கம். வணக்கம். குழந்தைகள் ஆபாச படங்களை தனிப்பட்ட முறையில் பார்ப்பது குற்றமல்ல என்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேசனின் உத்தரவை உச்சநீதிமன்றம் அதிரடியாக ரத்து செய்துள்ளது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படங்களை செல்போனில் பதிவிறக்கம் செய்து பார்த்ததாக அம்பத்தூரைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ், 90களில் இளைஞர்கள் மது புகைக்கு அடிமையாக இருந்தது போல் இன்றைய இளைஞர்கள் ஆபாச படங்களுக்கு அடிமையாகியுள்ளதாகவும் அவர்கள் மீது பழி சொல்வதற்கு பதிலாக அந்த பழக்கத்திலிருந்து அவர்களை மீட்க அறிவுரைகள் வழங்கும் அளவுக்கு சமூகம் பக்குவமடைய வேண்டும் என்று கூறினார். ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து தனிப்பட்ட முறையில் பார்ப்பது குற்றமல்ல என்றும் மற்றவர்களுக்கு அனுப்பி வைத்தால்தான் குற்றம் என்று கூறி இளைஞர் மீதான வழக்கை ரத்து செய்து கடந்த ஆண்டு உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து குழந்தைகள் உரிமை அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு தலைமை நீதிபதி திரு சந்திரசூட், நீதிபதி திரு பர்திவாலா ஆகியோர் முன்பு கடந்த மார்ச் மாதம் விசாரணைக்கு வந்தபோது ஒரு தனி நீதிபதி எப்படி இதுபோன்ற அக்கிரமமான கருத்தை கூற முடியும் என்று தலைமை நீதிபதி கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். மேலும் நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷின் கருத்தை 3 வாரங்களுக்குள் திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் குழந்தைகள் ஆபாச படங்களை தனிப்பட்ட முறையில் பார்ப்பது குற்றமல்ல என்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷின் தீர்ப்பை ரத்து செய்து உத்தரவிட்டனர். இந்த உத்தரவை பிறப்பித்ததன் மூலம் மிகப்பெரிய பிழையை உயர்நீதிமன்ற நீதிபதி செய்துவிட்டதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். குழந்தைகளின் ஆபாச படங்களை செல்போனில் பார்ப்பதோ பரப்புவதோ சேமித்து வைத்திருப்பதோ போக்சோ சட்டத்தின் கீழ் குற்றமே என நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். குழந்தைகள் ஆபாச படம் என்ற சொல்லாடலை உயர்நீதிமன்றங்கள் பயன்படுத்தக்கூடாது என்றும் அதற்கு பதிலாக குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் சுரண்டல் என்று கூற நீதிபதிகள் அறிவுறுத்தினர். இது தொடர்பாக போக்சோ சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்றும் அதுவரையில் அவசர சட்டம் பிறப்பித்து இதனை நடைமுறைப்படுத்துவது குறித்து பரிசீலிக்கலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் மீட்பதோடு அதிக அபராதம் விதிப்பதை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியிருக்கும் கடிதத்தில் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரைச் சேர்ந்த 37 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கடந்த 21ஆம் தேதி சிறைப்பிடிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கைது செய்யப்படும் மீனவர்களிடம் அதிக அபராதம் வசூலிப்பதை தடுப்பதோடு அவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்கள் தங்கள் பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடிக்கும் போது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவது அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாகவும் கைது செய்யப்படும் மீனவர்களிடம் அவர்களின் சக்திக்கு மீறிய அபராதங்களை இலங்கை நீதிமன்றங்கள் விதிப்பதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மீனவர்களை விடுதலை செய்ய கோரி பூம்புகார் மீனவர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துச் சென்ற 37 மீனவர்களையும் ஒரு விசைப்படகு மற்றும் 2 ஃபைபர் படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி 2வது நாளாக வேலை நிறுத்தம் தொடர்வதால் 75 விசை படகுகள் 500க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளும் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் அதிமுக எம்பியும் முன்னாள் அமைச்சருமான திரு சி.வி. சண்முகம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் பகுதியில் கடந்த மே 10ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டம் மற்றும் விழுப்புரம் பேருந்து நிலையம் அருகே கடந்த ஜூலை 20ஆம் தேதி நடைபெற்ற அக்கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம் உட்பட 4 இடங்களில் திரு சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு பேசிய போது முதலமைச்சர் குறித்தும் தமிழ்நாடு அரசு குறித்தும் அவதூறாக பேசியிருந்தார். இது தொடர்பாக அவர் மீது அரசு சார்பில் தொடரப்பட்ட 4 வழக்குகள் விழுப்புரம் மாவட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது.
இதில் 2 வழக்குகளை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் அவர் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் திரு சுதன்சு துலியா, திரு ஆசாதுதீன் அமானுல்லா ஆகியோர் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது முன்னாள் அமைச்சர் திரு சி.வி. சண்முகத்திற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள், பேச்சின் சில பகுதிகளை படித்து பார்த்தபோது அதிர்ச்சியாக இருந்தது என்றும், ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்து கொண்டு எப்படி இவ்வளவு கொச்சையாக பேச முடிகிறது என்றும் கேள்வி எழுப்பினர். திரு சி.வி. சண்முகத்தின் பேச்சு மன்னிக்க முடியாத குற்றம், அது மிக தவறானது என்று கண்டித்த நீதிபதிகள் அவர் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். மேலும் இவ்வளவு மோசமான ஒரு பேச்சுக்காக திரு சி.வி. சண்முகம் ஏன் மன்னிப்பு கேட்கக்கூடாது என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர். தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணையை அக்டோபர் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இலங்கை அதிபராக தேசிய மக்கள் சக்தி முன்னணி வேட்பாளர் அனுரகுமார திசுநாயக்கே இன்று பதவியேற்றுக் கொண்டார். அந்நாட்டில் நேற்று முன்தினம் நடந்த அதிபர் தேர்தலில் அனுரகுமார திசுநாயக்கே, முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட 38 பேர் போட்டியிட்டனர். இதில் அனுரகுமாரா 42.3% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச 32% வாக்குகள் பெற்று 2வது இடத்தை பிடித்தார். இதையடுத்து கொழும்பில் உள்ள அதிபர் மாளிகையில் இன்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அந்நாட்டின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜெயந்த ஜெகசூரியா அனுரகுமார திசுநாயக்கேவிற்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதிபராக பதவியேற்றுக் கொண்ட அனுரகுமார திசுநாயக்கேவிற்கு புத்த மத குருக்கள் கையில் கயிறு கட்டி வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிங்களவர்கள், தமிழர்கள், இஸ்லாமியர்கள் என அனைத்து தரப்பு மக்களின் ஒற்றுமையே இந்த புதிய தொடக்கத்தின் அடித்தளமாக இருக்கும் என்று கூறினார். புதிய மறுமலர்ச்சி இலங்கையை படைப்போம் என்று அனுரகுமார திசுநாயக்கே அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார். இலங்கையின் 9வது அதிபராக பதவியேற்றுக் கொண்ட அனுரகுமார திசுநாயக்கேவிற்கு பிரதமர் திரு மோடி, சீன அதிபர் ஜி ஜின்பிங், எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். புதிய அதிபர் பதவியேற்றதை தொடர்ந்து இலங்கை பிரதமர் தினேஷ் குணவர்தன தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கான அறிவிப்பை அதிபர் அனுரகுமார திசுநாயக்கே வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் ரவுடி சிசிங் ராஜாவுக்கும் தொடர்பில்லை என்று சென்னை தெற்கு மண்டல இணை ஆணையர் திரு சிபி சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இதில் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உள்ளிட்ட 27 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆற்காடு சுரேஷின் நண்பரான சிசிங் ராஜாவையும் காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் ஆந்திர மாநிலம் கடப்பா அருகே நேற்று அவரை கைது செய்தனர். விசாரணைக்கு சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட சிசிங் ராஜா நீலாங்கரை அருகே மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கியை காட்ட வந்தபோது அதனை எடுத்து போலீசாரை சுட்டுவிட்டு தப்ப முயன்றார். இதையடுத்து காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சிசிங் ராஜா உயிரிழந்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இணை ஆணையர் திரு சிபி சக்கரவர்த்தி, சிசிங் ராஜா மீது 6 கொலைகள் உள்ளிட்ட 39 வழக்குகள் உள்ளதாகவும் வேளச்சேரி பார் ஊழியரை மிரட்டிய புகாரில் விசாரிக்கவே கைது செய்ததாகவும் தெரிவித்தார். பிஸ்டல் நாட்டு துப்பாக்கி ஒன்று வச்சிருக்காரு. அதை போய் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு பாலா காட்டிட்டு 2 ரவுண்ட் ஷூட் பண்ணுறாரு இன்ஸ்பெக்டரை பார்த்து. அவர் இன்ஸ்பெக்டர் தப்பிச்சு ஓடுறாரு. இந்த பக்கம் வேளச்சேரி இன்ஸ்பெக்டர் நின்றுருந்தவர் தற்பாதுகாப்புக்காக வேறு வழி இல்லாமல் 2 ரவுண்ட் ஃபயர் பண்ணுறாரு. அப்புறம் அவர் அங்கேயே கீழே மயங்கி விழுறப்போ அப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு இவரை கொண்டு வந்து அட்மிட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ப்ராட் டெட் சொல்கிறாங்க. காவல்துறையினரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்ப முயன்ற போது ரவுடி சிசிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்டதாக திரு சிபி சக்கரவர்த்தி கூறினார். 10க்கும் மேற்பட்ட வழக்குகளில் அவர் மீது பிடிவாரண்ட் உள்ளதால் காவல்துறையினர் தேடியதாகவும் திரு சிபி சக்கரவர்த்தி தெரிவித்தார். குட்கா முறைகேடு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திரு சி விஜயபாஸ்கர், திரு பி.வி. ரமணா மீண்டும் நேரில் ஆஜராக எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்க லஞ்சம் பெற்றுக்கொண்டு அனுமதி வழங்கப்பட்டது தொடர்பான குற்றச்சாட்டில் கடந்த 2016இல் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தது. இந்த வழக்கு கடந்த ஜூலை 8ஆம் தேதி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதையடுத்து கடந்த 9ஆம் தேதி சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திரு சி விஜயபாஸ்கர், திரு பி.வி. ரமணா, முன்னாள் டிஜிபி திரு டி.கே. ராஜேந்திரன், சென்னை நகர முன்னாள் காவல் ஆணையர் திரு ஜார்ஜ் உட்பட 21 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டாலும் அவர்களுக்கு வழங்க நகல் தயாராகவில்லை. இந்த வழக்கு நீதிபதி திரு சஞ்சய் பாபா முன்னிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. முருகன் என்பவர் உயிரிழந்த நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் உட்பட 20 பேரும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகினர்.
அப்போது சிபிஐ தரப்பில் 250 பக்க கூடுதல் குற்றப்பத்திரிகை உட்பட 20,000 பக்கங்கள் கொண்ட நகல்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதையடுத்து குற்றப்பத்திரிகையின் நகல்களை பெற்றுக்கொள்ள வரும் அக்டோபர் 14ஆம் தேதி அனைவரும் மீண்டும் நேரில் ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் அன்றைய தினத்திற்கு வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்தார். இனி வருவது செய்தி துளிகள். டெல்லி முதலமைச்சராக திருமதி அதிஷி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். நேற்று முன்தினம் 8வது முதலமைச்சராக பதவியேற்ற அவர் அதற்கான பணிகளை இன்று தொடங்கிய நிலையில் அவரது இருக்கைக்கு அருகே காலி நாற்காலி ஒன்று போடப்பட்டுள்ளது. ராமாயணத்தில் ராமர் வனவாசம் சென்றபோது பரதன் நாட்டை ஆண்டது போல திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வழிகாட்டுதல் படிதான் ஆட்சி நடைபெறுகிறது என்பதை குறிக்கவே காலி நாற்காலி போடப்பட்டுள்ளதாக திருமதி அதிஷி கூறியுள்ளார். மத்தியில் பாஜக 4வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்பதற்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை என மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். 4வது முறையாக பாஜக ஆட்சிக்கு வரும் என கருத்து தெரிவித்த இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ராம்தாஸ் அத்வாலேவுக்கு இன்று பதிலளித்த அவர், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் திரு ராம்தாஸ் அத்வாலே பதவியில் நீடிப்பார் என்று அவரது கட்சி தாவலை மறைமுகமாக திரு நிதின் கட்கரி விமர்சித்தார். தஞ்சை மற்றும் சேலம் மாவட்டங்களில் 60 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காக்களை காணொலி மூலம் திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் 55,000 சதுரடி பரப்பளவில் 30 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் 3 தளங்களுடன் கட்டப்பட்ட கட்டிடத்தில் நிறுவனங்களுக்கான தள ஒதுக்கீட்டு ஆணைகளை அவர் வழங்கினார். அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 65 லட்சத்தை மோசடி செய்த புகாரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு சுப்பிரமணியன் மற்றும் அவரது மகள் லாவண்யா மீது மோசடி உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டியைச் சேர்ந்த முனுசாமி என்பவரிடம் ஆதி திராவிடர் நலத்துறையில் பணி வாங்கித் தருவதாக கூறி பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தலைமைச் செயலக முற்றுகை போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் சங்கங்கள் அறிவித்துள்ளன. ஊதிய முரண்பாடு சரி செய்தல் உள்ளிட்ட 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 30ஆம் தேதி தலைமைச் செயலக முற்றுகை போராட்டத்தை அந்த அமைப்பினர் அறிவித்திருந்தனர். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சருடன் தலைமைச் செயலகத்தில் இன்று நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தொடக்க கல்வி ஆசிரியர் சங்கங்கள் தெரிவித்துள்ளன. சென்னை அருகே தண்டவாளம் நடுவே 5 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டதால் நடுவழியில் ரயில்கள் நிறுத்தப்பட்டன. ஆவடி அடுத்த அண்ணனூரில் தண்டவாளம் நடுவே ஏற்பட்ட திடீர் பள்ளத்தால் சென்னையிலிருந்து திருவள்ளூர் வழியாக செல்லக்கூடிய ரயில்களும் மறுமார்க்கத்தில் சென்னைக்கு வரக்கூடிய ரயில்களும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. இதனால் பள்ளி, கல்லூரி மற்றும் அலுவலகங்களுக்கு சென்றவர்கள் சிரமப்பட்டனர். சம்பவ இடத்திற்கு சென்ற ரயில்வே ஊழியர்கள் பள்ளத்தை மூடியதால் 1 மணி நேரம் கழித்து ரயில் போக்குவரத்து சீரானது. நீலகிரி மாவட்டம் மசனகுடியில் சாலையில் வலம் வந்த யானை ஒன்று வாகனங்களை வழிமறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உதகையிலிருந்து மசனகுடி செல்லும் சாலையில் நின்ற அந்த யானை வாகனங்களை நோக்கி சென்றதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். அரை மணி நேரம் போக்கு காட்டிய அந்த யானை பின்னர் வனப்பகுதிக்குள் சென்றது. சென்னையின் குடிநீருக்காக ஆந்திர மாநிலம் கண்டலேரு அணையிலிருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டை 0 பாயிண்டிற்கு இன்று வந்தடைந்தது. கடந்த 19ஆம் தேதி திறக்கப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லைக்கு வந்ததை அடுத்து மலர் தூவி அதிகாரிகள் வரவேற்றனர். 0 பாயிண்டை வந்தடைந்த கிருஷ்ணா நீர் பூண்டி நீர்த்தேக்கத்தில் தேக்கி வைக்கப்பட்டு புழல், செம்பரம்பாக்கம் ஏரிகளுக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. சுருக்குமடி வலைகளை தடை செய்ய கோரி நாகை மாவட்ட மீனவர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த செயலில் ஈடுபடும் மீனவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் வலியுறுத்தினர். சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தினால் படகு, வலைகள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் நலத்திட்ட உதவிகள் ரத்து செய்யப்படும் என்றும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் திரு மகாபாரதி எச்சரித்துள்ளார். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 384 புள்ளிகள் அதிகரித்து 84,928 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 148 புள்ளிகள் உயர்ந்து 25,939 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 55,840 ரூபாயாகவும் 1 கிராம் 6,980 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 98 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். குழந்தைகள் ஆபாச படங்களை தனிப்பட்ட முறையில் பார்ப்பது குற்றமல்ல என்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷின் உத்தரவை உச்சநீதிமன்றம் அதிரடியாக ரத்து செய்துள்ளது. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் மீட்பதுடன் அதிக அபராதம் விதிப்பதை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.
இலங்கை அதிபராக தேசிய மக்கள் சக்தி முன்னணி வேட்பாளர் அனுரகுமார டிசுநாயக்கே இன்று பதவியேற்றுக் கொண்டார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.